இது மகிமை நேரம். இயேசுவின் இனிதான நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த வாரம் முழுவதும் கடந்த 6 நாட்களும் நம்ம இவற்றிலிருந்தெல்லாம் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம். இந்த 7வது நாளிலே எதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார்? சிறையிலிருந்து நம்மை விடுவிக்கின்றார். ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்க கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி ஏசாயா எழுதுகிறதை பார்க்கிறோம். சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நமக்கு தேவன் ஒரு விடுதலை கொடுக்கின்றார். ஏதோ ஒரு குற்றத்திற்காக நம்ம சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க நிராதிபதின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தகவல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களை விடுதலை பண்ண போகிறோம்ப்பா, நீங்கள் நிராதிபதி, நீங்கள் குற்றம் செய்யலை, தெரியாமல் உங்களை என்ன செய்யிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ், ஒரு நியூஸ் அவங்களுக்கு கேட்டுச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அவங்க விடுதலையாக்கப்பட்டால் அவங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல தான் இன்றைக்கு நம்மை விடுவிக்கும்படியாக பாவம் என்னும் சிறைக்குள் நாம் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த பாவம் என்ற சிறைச்சாலையிலிருந்து உங்களை நான் விடுவிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை விசுவாசிப்பீர் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அது நடக்கும் என்பதிலே எந்த சந்தேகமே இல்லை. பாருங்க, அந்த பாவம் என்ற சிறைக்குள் நாம் அடைபட்டு இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அவர் அந்த உலகத்திலே தன்னுடைய ஒரு சொட்டு இரத்தம் கூட அவருடைய சரீரத்திலே இல்லை, அத்தனையும் அவர் சிந்தி நம்மை மீட்டு நம்மை விடுதலை செய்ய அவர் ஏற்கனவே விடுதலை செய்து விட்டார். அந்த விடுதலையை நாம் அனுபவிக்க வேண்டும் இல்லையா? இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து நம்முடைய நாடு எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் நம்ம இன்றைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்யிட்டே இருக்கோம்? அந்த சுதந்திர தினத்தை நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் இல்லையா? இதே போலத்தான் பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னால் ஏசப்பா சிலுவையில் அரைஞ்ச ஒரு ரத்தத்தெல்லாம் சிந்தினாங்க. ஆனால் இந்த மணி நேரம் வரைக்கும் அவருடைய ரத்தத்திலே வல்லமை உண்டு. அவருடைய ரத்தம் காய்ஞ்சு போகலை, அவருடைய ரத்தம் செயலற்றதாக மாறவில்லை. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய ரத்தத்தினாலே இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நம்மை கழுவி நம்மை அவர் சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். ஏசாயா 51:14 வாசிக்கிறோம், சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் என்று சொல்லி ஏசாயா எழுதுகின்றார். எப்படிப்பட்ட சிறை போன்ற ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்று சொன்னால் நாம் மீட்கப்பட்ட ஒரு வாழ்வாக, ஒரு விடுதலையான ஒரு வாழ்வாக நாம் வாழ முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. எப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது நாம் சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கை, எப்படி ஒரு கேஜுக்குள்ளே ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு பறவை நம்ம அடைத்து வைத்திருந்தோம்னு சொன்னால் அந்த பறவை ரொம்ப சோர்வாக இருக்கும்ல. ஆனால் அந்த பறவையை அந்த கூட திறந்து விட்டுட்டோம்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ மகிழ்ச்சியாக, அது வேகமாக பறந்து எங்கே போகுதுன்னே தெரியாது இல்லையா? அவ்வளோத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும். அதை விட மேலான ஒரு மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கை, சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வு ஒரு செழிப்பு நிறைந்ததாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக காணப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட விடுதலையுள்ள வாழ்வு நமக்கு வேண்டும். நாம் பார்க்கிற உதாரணமாக நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே சிம்சோனை குறித்து வாசிக்கின்றோம். பாருங்கள், அந்த சிம்சோன் அந்த யூதா மனிதர்கள் எல்லாம் அவனிடத்தில் வந்து அவனை கட்டிட்டாங்க. நல்லா கட்டி இந்த பெலிஸ்தர் வர்றாங்க, நான் அந்த பெலிஸ்தர்கிட்ட நாங்கள் ஒன்று ஒப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவன் ரொம்ப எழும்பி வந்து, பாருங்கள் என்னுள்ள இருக்கிற பலத்தை பாருங்கள், ஆவியானவர் செயலாற்றுவதை பாருங்கன்னு சொல்லி அவங்க மத்தியில் வந்தோட அந்த கயிறெல்லாம் பாருங்கள் எப்படி நெருப்பு பட்ட அந்த கயிறு போல் எல்லாம் பட்டு அப்படியே அணைஞ்சு போச்சு. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், இப்படி எப்படி நடக்கும் என்று சொல்லி. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்ததுனாலே அந்த சிம்சோன் அந்த கட்டுக்களை எல்லாம் அறுத்து போட நேர்ந்தது. அந்த அக்னி பொறிப்பட்ட அந்த கயிறுகள் போல எல்லாம் தெரித்து ஓடிவிட்டது. எப்போ? அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த சிம்சோனை விட்டு நீங்கின பிறகு அவன் அதே போல அவனுக்குள்ள இருந்த பலம் எல்லாம் அவன் போய் அவன் நம்மை போல பலட்சியமான ஒரு பலனற்ற ஒரு மனிதனாக மாறிப்போகிறான். எப்போ? இந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுள் இருந்து வெளியே செல்லும் பொழுது அவனால் பலம் கொண்டு அவனால் நிற்க முடியவில்லை. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நல்லா யோசிச்சுப்பாங்க, இந்த ஆவியானவர் நமக்குள் இல்லை என்று சொன்னால் நம்மால் ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிலை நிற்கவே முடியாது. சிம்சோனை போல அநேக சிறைப்பட்டு போன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம்.
அது எல்லாவற்றிலும் நாம் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வேண்டும். நம் வாழ்வில் உள்ள சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம் வாழ்க்கையில் உள்ள நோயின் பிடிகள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் நமக்குள் வேண்டும். இந்த சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளே ஒருவேளை இந்த நாட்களிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கை இன்றைக்கு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இயேசுப்பா, நீங்க ஆவியானவர், நீங்கள் விடுதலையாக்குகிற தேவன் அல்லவா, நீர் அப்படியே வந்து எங்களை விடுதலையாக்கி எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக, சுபிட்சமான ஒரு வாழ்க்கையாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். இந்த 7 நாட்களும் நாம் சிந்தித்ததன்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஏசப்பா, நான் எதிலிருந்தெல்லாம் நான் விடுதலை பெறன்னு வாஞ்சிக்கிறேனோ அதில் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவித்து தாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கை தர அவர் வல்லவராக இருக்கின்றார். யோசேப்பின் சிறைச்சாலை வாழ்வு அவனை விட்டு கடந்து போனது. எகிப்தின் அதிபதியாக மாற்றப்பட்டான் இல்லையா? அன்றைக்கு அந்த பானபாத்திரக்காரன் மறந்து போனான், ஆனால் ஆண்டவர் அவனை மறந்து போகவில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலை அனுபவங்கள் அநேகமாயிருக்கலாம். எல்லா அனுபவங்களையும் ஆண்டவர் மாற்றி ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடுதலையுள்ள வாழ்வை தர அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம அவருடைய சமூகத்தில் கேட்போமா? எங்களை நேசிக்கிற அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த இறுதி நாளின் ஆண்டவரை காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் இறுதி நாளிலும் உங்களுடைய சமூகத்தை வந்து நிற்கும்படிய கிருபை தந்தீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானித்ததை போல சிறைப்பட்ட வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் கூட அதிலிருந்து நீ விடுவிக்க எங்களை வல்லவராக இருக்கிறீர் சாமி. சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுத்து ஒரு விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரை, யார் யாரெல்லாம் ஒரு சிறைச்சாலை போன்ற அனுபவத்துக்குள்ளே நான் இருக்கிறேனே, எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கர்த்தர் உடைய கரம் தொட்டு பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை விடுதலையாக்கி ஒரு ஆண்டவரே சந்தோஷமான ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை பிள்ளைகளுக்கு அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.